வி த லீடர்ஸ் அண்ணாமலை அவர்களுடைய பொள்ளாச்சியில் இன்னைக்கு நடந்த இந்த ஆன்டி ட்ரக்குக்கு அகைன்ஸ்டான ஒரு மாநாடு நடந்தது இல்லையா. இது வந்து பேருக்கு தான் ஆன்டி ட்ரக் மாநாடு, பட் இதுக்குள்ள அரசியல் உள்குத்து எக்கச்சக்கமா இருக்கு. வாங்க என்னென்ன டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணலாம். ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் அண்ணாமலை அவர்களுடைய கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இனிமேல் அரசியல் பின்புலம் இல்லாம அவரால் தமிழ்நாட்டில் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தப்பதான் அண்ணாமலை அவர்கள் வி த லீடர்ஸ் இயக்கம் ஆரம்பிச்சு எல்லாத்தையும் பப்ளிஷ் பண்ணாங்க. சரியா 38 நாள்ல 19 லட்சம் மக்கள் இதுல இணைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டியில நடந்த ஒரு ஆன்டி ட்ரக் மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டுமொத்த தமிழக அரசியல் களத்தையும் திரும்பி பார்க்க வச்சிருக்கு. ஏன்னா அவ்வளோ மக்கள் அண்ணாமலை அவர்களை பேசுறதை கேட்கறதுக்காக வந்திருக்காங்க. அவரு தெளிவா சொல்லிட்டாரு, நான் எந்த ஒரு கட்சியுமே அட்டாக் பண்ணி பேச போறது கிடையாது, யாரையுமே கீழே போட்டு அமுத்தணும்ன்றது எங்களோட குறிக்கோள் கிடையாது, யாருக்கும் நாங்க எதிரி கிடையாது, எங்களோட நோக்கமே வேற, எங்களோட வழி தனி வழி அப்படின்னு சொல்லியிருக்காரு. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம, எந்த ஒரு விஐபி பாஸுமே இல்லாம, ஏன் இவருதான் தலைவர்னு சொல்லி ஒரு கட் அவுட் கூட இல்லாம ஒரு மாநாடு நடக்குது. அதுக்கு பலாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வராங்க. இதெல்லாம் யாருக்காக அப்படின்னா அண்ணாமலைக்காக, ஓகேங்களா. ஆனா அவரு என்ன சொல்றாரு, இதெல்லாம் எனக்காக கிடையாது, அண்ணாமலை ஆனா எனக்கு கிடையாது, உங்களுக்காக, நம்ம கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தரும் தலைவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கா இந்த கட்சியில ஒருத்தர் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே சேர்ந்த இயக்கம் தான் இந்த வி த லீடர் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த முதல் மாநாடே அதிர வச்சிருக்காரு. என்னதான் இது வந்து ஆன்டி ட்ரக்குக்கு எதிரான மாநாடா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்நோக்கங்கள் எல்லாமே வரக்கூடிய 2031 வருஷம் நடக்க போற தேர்தலுக்கான முதல் பேஸ்மெண்ட், முதல் அடிக்கல்ல வந்து இங்க அண்ணாமலை அவர்கள் நாட்டியிருக்காரு. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பொள்ளாச்சி ஆச்சிப்பட்டியில நடந்த இவர் பேசினார் இல்லையா ஆன்டி ட்ரக் மாநாட்டில் அரசியல் சார்ந்த விமர்சனங்கள் மட்டும்தான் நம்ம இதுல பெருசா எடுத்துக்க போறோம். இந்த ஆன்டி ட்ரக் பத்தி எல்லாமே விழிப்புணர்வு எக்கச்சக்கமா அவங்களே பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம அதை பற்றி பேச நமக்கு என்ன இம்பார்ட்டண்டான டாபிக் அரசியல் ரிலேட்டடாக என்ன இருக்கோ ஸோ அதை மட்டும் டச் பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிவிகேவை அவர் நல்லாவே அட்டாக் பண்ணியிருக்காரு, டிஎம்கேவை அட்டாக் பண்ணியிருக்காரு, பிஜேபியில் அவர் முன்னாடி இருந்தார் இல்லையா, ஸோ அதை பற்றி எல்லாமே பேசியிருக்காரு. இவர் பேசினதெல்லாம் வச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், டிவிகே டிஎம்கே இனிமேல் இந்த ரெண்டு கட்சி தான்ப்பா, ஏடிஎம்கே அவ்வளோதான் ஓரம் கட்டிட்டாங்க, மூணாவது கட்சியாக போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் இன்னைக்கு ஒரு பேசின பேச்சு இருக்கு பார்த்தீங்களா, எப்பா உண்மையாக சொல்கிறேன், நானே ஷாக் ஆகிட்டேன். ஒரு 40-45 நிமிஷம் பேசியிருப்பாரு. உண்மையாக சொல்கிறேன், அலற விட்டார். அடுத்து 2031 வரப்போகிற எலெக்ஷனில் எனக்கு தெரிஞ்சு அதிக பாசிபிலிட்டி சொல்கிறேன், டிஎம்கே 3வது இடத்துக்கு தள்ளப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இவர் வச்சிருக்க பிளானிங் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ பக்கமான பிளானு. ஸ்கெட்ச் எப்படி விஜய் அவர்கள் வந்து ஸ்கெட்சு போட்டு தூக்குனாரு, சின்ன ஒரு மக்கள் இயக்கம் ஆரம்பித்து படம் மூலயமா விழிப்புணர்வு நடத்தி கட்சி ஆரம்பித்து 2-2.5 வருஷத்தில் எப்படி ஆட்சியை பிடிச்சாரோ அந்த மாதிரி இவர் போடுற பிளான் இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் எப்படி பாசிபிள் ஆக போகுதுன்னு எனக்கு தெரில. பட் ஒரு கிளியரான மூவ்ல கரெக்டான மக்களை வந்து ஒருங்கிணைச்சு, என்னோட கட்சி வந்து தெளிவான கட்சி, யாருக்கு அகெயின்ஸ்டாகவும் கிடையாது, நாங்கள் எல்லாருமே ஒருத்தருங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு சூப்பரான விஷயம் நோக்கி கொண்டு போயிட்டு இருக்காரு. இது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த 2031 வர எலெக்ஷனில் இந்த ரெண்டு கட்சி தான் மேஜர் கட்சியாக இருக்கும். டிவிகேவும் அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்க போகிற இப்போ இருக்கக்கூடிய வி த லீடர் கட்சி, வி த லீடர் அமைப்பு. ஸோ இது ரெண்டும் தான் வந்து 2031 ஒரு மிகப்பெரிய சேஞ்சஸாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு. ஸோ இது எல்லாத்த பற்றி டீட்டெயிலாக பிரேக் டவுன் பண்ணலாம். நீங்கள் என்ன நம்ம வாய்ஸ் ஆர்மிங் கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிடுங்க. நம்ம கேங்கில் 1810 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாத உண்மை தெரிஞ்சுக்கோங்க. வளவெல்லாம் பேசாமல் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாமா, அதிகமாக பேசிட்டேன்ல. ஐ எம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். வி ஆர் யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மை அறிய வாருங்கள். வணக்கம் பை ஃபர்மி. முதல்ல இந்த மாநாட்டில் கூடுன மக்கள்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே வந்து கோட்டருக்கோ கோழி பினாரிக்கோ காசுக்காகவோ இல்லை விஜய் அவர்கள் வந்து சினிமாலேருந்து வந்த ஒரு சினிமா மோக சார்ந்த ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை கொண்டோ அந்த மாதிரி வந்த மக்களே கிடையாது. இந்த க்ரௌடை பார்க்கும்போதே நமக்கு ஓகே இவ்வளோ கூட்டம் வருதா அப்படின்ற மாதிரி நமக்கே ஷாக்காக தான் இருந்தது. ஏன்னா ஒரு 25 ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த ஸ்டேஜ் போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அதோட தீமே எந்த மாதிரி இருந்ததுன்னா பொள்ளாச்சி சார்ந்த தென்னந்தோப்புகள் இருக்க மாதிரி, அப்புறம் ஆலியார் டேம் தான் வந்து பொள்ளாச்சியில் ஃபேமஸ். ஸோ அதோட தீம்ல தான் இந்த செட்டே வந்து வடிவமைச்சிருந்தாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, யாருமே விஐபி கிடையாது, ஒரு பர்சனுக்கு கூட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றதே கிடையாது. எப்பயுமே எந்த ஒரு மாநாடா இருந்தாலும் சரி, ஒரு மீட்டிங்கா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு தலைவர்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சேரை போட்டு அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ்ன்றது ஒதுக்கப்பட்டிருக்கும் இல்லையா. இந்த மாதிரி இந்த இன்னைக்கு நடந்த மாநாட்டில் ஒன்று கூட கிடையாது.
கிடையாது. யார் ஒரு முக்கியமான மூத்த தலைவரோ அரசியல் தலைவரோ இவங்க தான் இந்த இதில் வந்து பெருசு அப்படின்ற மாதிரி யாரையுமே காட்டிக்கல. எல்லாருமே சமம் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதுக்கு எக்ஸாம்பிளாக தான் பார்த்தீங்க அப்படின்னா கையில் வந்து ஒரு ஒயிட் கலர் பேண்டு கொடுத்துருந்தாங்க. விரிஸ்டில் போடுற மாதிரி ஒரு ஒயிட் கலர் பிராண்டு. அதை வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து என்ன விசிபிள் ஆகுது அப்படின்னா நம்ம எல்லாருமே சேம் ஒன்று தான். நம்மளோட டார்கெட் நம்மளோட விஷன் எல்லாமே ஒரே ஒரு நோக்கம் தான். அதை நோக்கி தான் நம்ம எல்லாமே போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி நீ வேற நான் வேற அப்படின்ற மாதிரி பிரிக்காம நம்ம எல்லாருமே ஒன்று தான்ப்பா, அதுக்காக தான் இந்த பேண்டு, அதுக்காக தான் நம்ம எல்லாரும் இங்கே கூடியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு தெளிவான விஷன் வந்து அண்ணாமலை அவர்கள் கரெக்டாக யூகிச்சு அதை செயல்படுத்தியிருக்காரு. இந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, உண்மையாகவே அண்ணாமலை அவர்களோட ஒரு புத்திசலித்தனமான விஷயம். உண்மையாகவே நான் இதுக்கு ஒரு பாராட்டுறேன், உண்மையாக சொல்கிறேன், பாராட்டுறேன். அடுத்த ஒரு மேடையில் வந்ததும் மைக்கை பிடிச்சி பேசின முதல் வார்த்தையை என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து அரசியல் மீட்டிங்கே கிடையாது, நான் வந்து எந்த கட்சிக்கும் எகெயின்ஸ்டாக பேசுறதுக்காக வரல, யாருக்கும் நான் எதிரி கிடையாது, இது வந்து என் குடும்ப கட்சியும் கிடையாது, நானும் உங்களை மாதிரி ஒரு வாலண்டியர் தான் அப்படின்னு சொல்லி தான் முதல் உரையை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்புறம் போக போக இந்த மாநாடு வந்து இந்த ஆன்டி ட்ரக்குக்கு அகெயின்ஸ்டாக போட்டுருந்தாங்களே, ஸோ அது ரிலேட்டடாக நிறைய பேசிட்டு இருந்தார். அதில் கூட ஸ்டேஜில் ஒரு பையன் ஹரீஷ்னு நினைக்கிறேன், அவங்களோட அப்பா வந்து இப்போ 10 நிமிஷம் முன்னாடி தான் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்லேயே கண் கலங்கிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதுக்கு வந்து நம்ம உண்மையாகவே ஆழ்ந்த இரங்கல் தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் வந்து நிறையா வாலண்டியர்ஸ் வந்து நிறுத்தியிருந்தாங்க. அவங்க எல்லாமே ஒரு பட்டை வந்து போட்டிருந்தாங்க, அந்த மாதிரி ஆன்டி ட்ரக்குக்கு அகெயின்ஸ்டாக நாங்கள் வாலண்டியர்ஸாக இருக்கோம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இது வந்து டிஎம்கேக்கு பாசிட்டிவாக ஒன்று சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வாலண்டியர்ஸ் காலேஜில் வந்து 10 பேர், ஒரு காலேஜுக்கு 10 பேர் அப்படின்ற ஒரு கலாச்சாரத்தை வந்து போன வருஷம் டிஎம்கே பீரியடில் 2025 தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்த டிஎம்கேக்கு பாசிட்டிவாக ஒன்று சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து டிவிகேக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் என்ன சொல்லியிருந்தாரு, அதாவது சப்போர்ட்டிவாக சொல்லியிருந்தாரு. அது ஒரு வந்து அரசியல் ரிலேட்டடாக நான் பேச மாட்டேன், இது அரசியல் மேடை இல்லைன்னு சொல்லியிருந்தாலுமே எக்கச்சக்கமான அரசியல் உள்குத்துகள் எல்லாமே இல்லை உள்ளே கொண்டு வந்தார். ஸோ அதில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎம்கே பற்றி இப்படி சொல்லியிருந்தாரா நல்ல விதமாக. ரெண்டாவது டிவிகே பற்றி நல்ல விதமாக என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இங்கே வந்து இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாமே புது அமைச்சர்கள், யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, எக்ஸ்பெக்ட் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை தவிர மித்த எல்லா அமைச்சர்களும் புது அமைச்சர்கள். அவங்க இப்போ தானே வந்திருக்காங்க, ஒரு 2 மாதம் தானே ஆகுது, அவங்களுக்கு அனுபவம் கிடையாது தான். நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லணும், இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்களுக்கு கை கொடுத்து நம்மளும் அவங்க கூட கை கொடுத்து நிற்கணும், சப்போர்ட் பண்ணணும். அப்போனா தான் அவங்களாலேயும் ஒரு நல்ல அரசியல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. உண்மையாக சொல்கிறேன், எத்தனை பொலிட்டீஷியன்ஸ் இந்த மாதிரி இன்னொரு கட்சி சார்ந்து அவங்க நலன் கருதி பேசுவாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. அவர் டிஎம்கே பற்றி சொன்னதாக இருந்தாலும் சரி, டிவிகே பற்றி சொன்னதாக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு பிராட் ஓப்பன் மைண்டடாக இருக்காருன்றதை என்னால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த கட்சிக்கு அகெயின்ஸ்டாகவும் நிறைய விஷயம் சொன்னார். நீங்கள் பண்ணலை அப்படின்னா நாங்கள் உங்களை பண்ண வைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் வந்து பின்னாடி போவோம். சரி, இப்போ வந்து அவர் பேசினதில் வந்து 4 நம்ம கவனிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த டாஸ்மாக் போதை ஒழிப்பு சம்மந்தமாக தான் பேசினார். தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து 5600 டாஸ்மாக் கடை இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த மாதிரி நடக்குது இல்லையா, இது எல்லாத்துக்கு பின்னாடியுமே இந்த போதைன்றது தான் இருக்குது. இதை வந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஃபுல்லாகவே நீக்கணும், இந்த கலாச்சாரத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்லியிருந்தாருன்னா, பெண்களுக்கான ஓட்டு வங்கி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கட்சி இந்த அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீத லீடர்ஸ் அமைப்பில் 19 லட்சம் பேர் இருக்காங்க, அதில் 17% பெண்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து நம்ம இன்னும் கணிசமாக அதிகமாக்கிட்டே போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு அரசியல் தலைவராக பெண்களுடைய ஓட்டு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட், ஒரு கட்சி ஜெயிக்கணும் அப்படின்னா பெண்களுடைய ஓட்டு எந்த அளவுக்கு அதில் முக்கியமான ரோல் பண்ணும் அப்படின்றத இவர் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. ஏன் அப்படின்னா, போன டைம் பீரியடில் டிஎம்கே வந்து ஒரு பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தனால தான் இந்த மகளிர் உரிமை தொகை, அப்புறம் இலவச அந்த விடியல் பயணம் சொல்லி பஸ்ஸு ஃப்ரீயாக விட்டாங்க, அப்புறம் இன்னும் என்ன பண்ணாங்கன்னு சரியா தெரில, இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து நிறைய முக்கியத்துவம் கொடுத்தனால தான் அவங்க ஜெயிச்சாங்க. இந்த டைமும் அதே மாதிரி டிவிக்கே வந்து பெண்களுக்கு வந்து தாய்மாமன் சீர் தருவேன், தங்க மோதிரம் தருவேன், அப்புறம் வந்து 2500 உரிமை தொகை, அப்புறம் இந்த மாதிரி இன்னும் பெண்கள் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான விஷயம், 6 சிலிண்டரு, இந்த மாதிரிலாம் நிறைய சொன்னதுனால பெண்களோட ஓட்டு தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களோட ஓட்டை கம்பேர் பண்ணும்போது பெண்களோட ஓட்டு சதவீதம்ன்றது அதிகம். ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இவரு ஃபாலோ பண்ணுறாரு. பெண்கள் ஓட்டை யார் கவர்ந்து அதிகமாக இழுக்கிறாங்களோ அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புன்றது 100% உறுதியாக இருக்குது. ஸோ அண்ணாமலை அவர்களுடைய விஷயம் இதில் தெளிவாக தெரியுது. மூணாவது என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்பு லான்ச் பண்ணியிருக்காங்க. வீத லீடர்ஸ் ஆப்புன்றதை லான்ச்
லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இதன் மூலயமா டேட்டா எல்லாமே ஒருங்கிணைச்சு இளைஞர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலுமே சரி, டைரெக்டாக அவர் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்சாரு அப்படின்னா இந்த ஆப் மூலயமா ஒரு பாசிபிலிட்டி ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஸ்ட்ராங்கான அஸ்திவாரம் இவரோட அமைப்புக்காக இருந்தாலும் சரி, கட்சிக்காக இருந்தாலும் சரி, எது ஆரம்பிக்க போகிறாரோ அதுக்கு பேஸ்மெண்ட்டே இது வலுவாக அமைச்சு கொடுக்கும். 4வது இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, எனக்கு ரொம்பவே பர்சனலாக சொல்ல ரொம்ப பிடிச்ச என்ன விஷயம் அப்படின்னா, இது ஜூலை மாதம் ஆன்டி ட்ரக்குக்கு அகெயின்ஸ்டாக நாங்கள் போட்ட மாநாடு. அடுத்த மாதம் திருச்செந்தூரில் நாங்கள் போடுவோம் சுற்றுச்சூழலுக்கான மாநாடு. அதில் வந்து 50 லட்சம் மரக்கன்றுகளை நடுவோம்னு சொல்லியிருக்காரு. சூப்பர், உண்மையாகவே ரொம்ப பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். அப்புறம் இந்த நதி நீர் இருக்குது பார்த்தீங்களா, ஆற்றுல வந்து நாங்கள் தூர் வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்த மாதம் வந்து குழந்தைகளுக்கான மாநாடு போட்டு அவங்களோட உடலை வந்து நல்லா ஸ்ட்ரென்த் படுத்தணும், அதுக்கான ஊட்டச்சத்தெல்லாம் எந்த மாதிரிலாம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நாங்கள் பண்ணுவோம். அதுக்கு அடுத்த மாதம் பெண்களுக்கான ஒரு மாநாடு போடுவோம், அதில் வந்து பெண்களுடைய விழிப்புணர்வு பற்றியா அந்த மாதிரி இவங்க வந்து ஒரு ஸ்ட்ரக்சராக அடுத்த 6 மாதத்துக்கு எங்கள் வந்து அடுத்தடுத்த பிளான் வேறு இடத்துல போடுவோம். திருச்செந்தூரில் போடுவோம், சென்னையில் போடுவோம், அப்புறம் இங்கிட்டு போடுவோம், அங்கிட்டு போடுவோம் சொல்லிட்டு ஒரு தெளிவான பிளானோட தான் ஒரு இறங்கியிருக்காருன்றது தெரியுது. அது மட்டும் இல்லை, என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இதை வந்து நாங்கள் வருஷம் பண்ணுவோம். இந்த 6 மாதம் மட்டும் கிடையாது, அடுத்த வருஷம் ஜூலை மாதமும் இதே ஆன்டி ட்ரக்குக்கு அகெயின்ஸ்டாக ஒரு மாநாடு போடுவோம். அதுக்கடுத்த வருஷம் ஜூலை மாதமும் இதே ஆன்டி ட்ரக்கு அகெயின்ஸ்டாக நாங்கள் ஒரு மாநாடு போடுவோம். இந்த மாதிரி வருஷம் நாங்கள் இதை நடத்திக்கிட்டே தான் இருப்போம்னு சொல்லியிருக்காரு. இதன் மூலயமா இவருக்கு எக்கச்சக்கமான நல்ல பேர் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. எப்படி விஜய் அவர்கள் இந்த குழந்தைகளுக்கு வந்து யார் அதிக மதிப்பெண் எடுத்தாங்களோ அவங்களுக்காக ஒரு பாராட்டு விழா நடத்துவார் இல்லையா, கடந்த ஒரு 4-5 வருஷமாக இதை வந்து அவர் ஃபாலோ பண்ணிருக்காரு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஒரு எக்கச்சக்கமாக பாப்புலர் ஆகிட்டாரு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே எலெக்ஷன் அப்போ ஓட்டு போடுற ஏஜ்ன்றது கரெக்டாக வந்தனால இது ஒரு மேஜர் ரீசன் அவர் ஜெயிச்சதுக்கு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை கவர்ந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, ஒட்டுமொத்த சொசைட்டியவே கவர் பண்ணுறாரு, எல்லாத்தையுமே கவர் பண்ணுறாரு. அப்போ வந்து உண்மையாகவே ஒரு டஃப் காம்படிஷனாக 2031 எலெக்ஷன்றது இருக்க போது இவரே ஆல்ரெடி டிக்ளேர் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக இது அரசியல் கட்சியாக உருமாறும், அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு 19 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காங்க, என்னைக்கு 50 லட்சம் உறுப்பினர்கள் நம்ம வீத லீடர்ஸ் அமைப்பில் இணையிறாங்களோ அந்த அன்னைக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு என்னை அழைக்குது, நான் உள்ள களம் இறங்கி வருவேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளார நம்ம சரியான தலைவர்களை தேர்ந்தெடுத்தாகணும். சரியான தலைவர்கள் நிறைய பேர் வாய்ப்பு கிடைக்காம இருக்கீங்க, ஸோ நீங்கள்லாம் வாங்க வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறாரு. அப்புறம் கோயம்புத்தூரில் அப்துல் கலாம் சம்திங் ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் வந்து ஆரம்பித்து அங்கே வந்து அவர் ட்ரைனிங் கொடுக்க போகிறாரு, எப்படி நடந்துக்கணும், எப்படிலாம் நீங்கள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி. யார் யார் வந்து இந்த கட்சியாக உருவெடுக்கும் போது அந்த கட்சியில் போய் ஒரு உறுப்பினராகவோ இல்லை ஒரு எம்எல்ஏவாவோ கவுன்சிலராகவோ அமைச்சராகவோ யாரா இருந்தாலுமே இந்த கோயம்புத்தூர்ல ஒரு இன்ஸ்டிடியூட் சொன்னேன் இல்லையா, ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அப்படின்னா அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிர்வாகிகளுமே இந்த இன்ஸ்டிடியூட்ல போய் இதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்கு. அரசியலில் நீங்கள் ஜாயின் பண்ண அப்படின்னா இவர் வச்சிருக்க இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல தலைவராக, மக்களுக்கான தலைவராக உங்களால் வர முடியும் அப்படின்ற மாதிரி இவர் ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு. ஸோ வந்து உண்மையாகவே இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நீ ஜெயிச்சனா மட்டும்தான்டா அரசியல் என் கட்சியில் வந்து தலைவராக நிற்கணும், அப்போனா தான் உன்னால். ஏன்னா இவர் வந்து என்ன பண்ணுறாரு, செதுக்கிறாரு, நீ வா என்கிட்ட வா, நான் அவனை மக்களுக்கான ஒரு பீப்புளாக மாத்துறேன்னு சொல்லிட்டு மக்களுக்காகவே ரெடி பண்ணுறாரு. நீ எப்படி நடந்துக்கணும், என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஒரு கிளாஸ் வச்சு, உண்மையாக சொல்கிறேன் எவ்வளோ பேர் இதில் பயனடைஞ்சு எப்படிலாம் மக்களுக்காக நல்லது செய்ய போகிறாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரில, ஒரு ஐடியாவே கிடையாது. பட் இது வந்து ரொம்ப 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 நல்ல விஷயம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். தமிழ்நாட்டில் எத்தனையோ டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, அதெல்லாம் இருக்கும்போது ஏன் இவர் இந்த மாநாட்டை பொள்ளாச்சியில் நடத்தணும்னு செலக்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா. ஸோ அண்ணாமலையார்களுடைய சொந்த ஊர் எதுனா கரூர், எங்கள் ஊர் தான். அரவக்குறிச்சி எங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கக்கூடிய ஊர் தான், ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு மண்டலம். அதிமுகவோட மிக ஸ்ட்ராங்கான கோட்டை எதுனா கொங்கு மண்டலம். இந்த ஈரோடு, கோயம்புத்தூர், திருச்சி, கரூர், சேலம், அப்புறம் அந்த பக்கம் போனால் தேனி, புதுக்கோட்டை, இந்த சென்டர் ஆஃப் ரீஜியன் தமிழ்நாடு இருக்குது பார்த்தீங்களா, இதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 15 டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே கொங்கு மண்டலம். ஸோ இவர் வந்து இந்த பொள்ளாச்சியை கவர் பண்ணதுன்றது அந்த சைடு இருக்கக்கூடிய இந்த திருப்பூர், நாமக்கல், ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த
மாதிரி ஏரியாக்கள்லாம் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். பொள்ளாச்சின்றது அந்த இடத்துல ஃபுல்லாக இதை சுற்றி இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்குன்றனால இது இவரோட ரீஜியன் இல்லையா. ஸோ இவரும் வந்து ஒரு கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர் தான். ஸோ அவர் என்ன நினைக்கிறாரு, தன்னோட ரீஜியனில் தன்னோட ஓட்டு வங்கி வந்து ஸ்ட்ராங்காக கைக்கணும்னு நினச்சதுனாலயே வந்து இந்த பொள்ளாச்சி மாவட்டத்தை இவர் தேர்ந்தெடுத்தது ஒரு இதுதான் காரணமே. இப்போ நானாக இருந்தாலுமே நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு எங்கே ஏதாவது தெரியாத ஊர்லேயே போய் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச ஊரில் எனக்கு தெரிஞ்ச மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல தான் நான் பண்ணுவேன். ஏன்னா அப்போ தான் எனக்கு சப்போர்ட் கிடைக்கும். அதை வச்சு தான் நான் என்ன பண்ண முடியும், அட்வர்டைஸ் பண்ண முடியும், என்கிட்ட காமிக்க முடியும். பாருங்கள், என்கிட்ட இவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்களே என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி காமிக்க முடியும். ஸோ அதே ஸ்ட்ராட்டஜி தான் இதில் வந்து எந்த ஒரு மறைமுக இதுவும் கிடையாது, நமக்கே கிளியர் விசிபிளாக தெரியுது. ஸோ இதை வச்சு தான் தெரியும். அதுக்கு அடுத்து திருச்செந்தூரில் போடுறாரு இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் சென்னையில் போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன்லாம் சொல்கிறாரு இல்லையா, அதுக்கு அடுத்தடுத்து தான் தெரியும் இங்கே வந்த கூட்டம் எல்லாமே அங்கே வருதா, அது எல்லாமே அவருக்கு பாசிட்டிவாக அமைதான்றது. தேசிய கட்சி அவர் இருந்தப்ப வேணா டெல்லி கவர்மெண்டோட கட்டுப்பாட்டு கீழே அவர் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவர் ஒரு சுதந்திர பறவை, இளைஞர்கள் எல்லாத்தையும் கவர்றதுக்கு ஒரு முக்கியமான இம்ப்ரெஷன் வந்து அவர் கிளிக் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. ஆல்ரெடி இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு முக்கியமான அரசியல் தலைவர்னா அண்ணாமலை அவர்களாக தான் இருந்தார். ஃபஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு சீமான் இருந்தார். அப்புறம் இப்போ கொஞ்சம் ஒரு கருத்து வேறுபாடு முரண்பாடாக பேசிகிட்டு இருக்கனால நிறைய பேர் அவர் விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பத்தாவதுக்கு விஜய் அவர்கள் வந்தனால வேற நிறைய இளைஞர்கள் சாஞ்சிட்டாங்க. ஆனால் இன்றைக்குமே அண்ணாமலை அவர்களுக்கு பின்னாடி எக்கச்சக்கமான இளைஞர்கள், அவர் சொடக்கு போட்டால் போதும் பண்ணுறக்கு அவ்வளோ பேர் இளைஞர்கள். நான் சொல்கிறேன், இளைஞர்களை எந்த கட்சி வச்சுருக்கோ அந்த கட்சிக்கு தான் ஃப்யூச்சர் அதிகம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது உண்மையாகவே சொல்கிறேன், இந்த வீத லீடர் அமைப்புக்கு முன்னாடி எக்கச்சக்கமான இளைஞர்கள் இருக்காங்க. டிஎம்கேக்கு இருக்காங்களா இல்லையான்றது எனக்கு சரியாக தெரியலை. ஏன்னா ரொம்பவே கம்மியாகிட்டே வருது. அப்படியே பிச்சு நிறையா இப்போ அதிமுக எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிட்டுருக்கோ அதே மாதிரி டிஎம்கேவோட சைடும் வந்து ரொம்ப வீக் ஆகிட்டே போயிட்டுருக்குன்னு எனக்கு தோணுது. 2031 போட்டி எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இந்த 3 கட்சிக்கும் ஏடிஎம்கேவை விட்டுருங்க, டிவிகே, டிஎம்கே, இந்த வீத லீடர்ஸ், இந்த 3க்கும் தான் வந்து பலமான போட்டியாக இருக்கும். இதுக்கு அடுத்து தான் ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, என்டிகேவாக இருந்தாலும் சரி, மிச்ச இதர கட்சிகளாக இருக்கக்கூடிய இந்த பாமக, அப்புறம் விசிகா, அப்புறம் இந்த முஸ்லீம் லீக், எந்த இதர கட்சியாக இருந்தாலும் இந்த சின்ன கட்சிகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாமே அதுக்கு அடுத்து தான். பட் மேஜர் ரோல் பே பண்ண போகிறது இந்த 3 கட்சிகள் தான். இதுக்கு அடுத்து தான் வந்து ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, என்டிகே இருந்தாலும் சரி. ஒரு விஷயம் எப்பயுமே நான் வந்து இதை இப்போ சொல்ல கிடையாது, ஒரு 4-5 டைம் சொல்லிட்டேன், இப்பயும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். எப்போ தமிழ்நாட்டில் 4-5 கட்சிகள், அதிகமான கட்சிகள் இருக்கோ அப்போ தான் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப அதிகமான பெனிஃபிட் நடக்கும். எப்போ பார்த்தாலும் திமுக அதிமுக, திமுக அதிமுக, நீ ஜெயிச்சா நான் தோற்றுருவேன், நான் ஜெயிச்சானா நீ தோற்றுருன்னு சொல்லிட்டு இந்த 2 கட்சிக்குள்ளார கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாண்டுட்டு இருந்தா வேலைக்கே ஆகாது. மக்களுக்கு ஆப்ஷனே இருக்காது, எங்கேயுமே போக முடியாது. ஆனால் இந்த மாதிரி 4-5 கட்சிகள் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். கட்சிக்காரங்களும் யோசிப்பாங்க, நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளை விட்டு போயிடுவாங்க மக்கள், நம்மளால பதவிக்கு வர முடியாது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், மக்களை கவரணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும், மக்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கட்சிக்காரங்க நினச்சி மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சாங்க அப்படின்னா தான் தமிழ்நாட்டு மக்கள் பயன்பெற முடியும். ஏன்னா அவங்க மக்களை கவரணும்னா நிறைய நல்லது பண்ணணும்னா ஒரு கட்சி 2 கட்சி இருந்தாங்கன்னா இவங்க என்ன பண்ணிக்குவாங்க, திருடிக்கிட்டே மாற்றி இவங்களே தான் இருப்பாங்க. நிறைய கட்சி இருக்கப்போ நல்லது பண்ணணும்னு தான் நினைப்பாங்க, மக்களும் அவங்கள தான் தேடி போவாங்க. வேற வழியே இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் இது மூலமா அதிக பயனடைவாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் எந்த கட்சிக்குமே சப்போர்ட்டே கிடையாது. எனக்கு என்னோட ஆசை என்னன்னா, நான் ஓப்பனாக சொல்கிறேன் வைஃபர்மி, இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இன்னும் எக்கச்சக்கமான கட்சிகள் உருவெடுக்கணும். எல்லாம் நிறையா, இந்த கட்சி பத்தாது, எனக்கு உண்மையாக சொன்னால் எனக்கு பத்தாது. ஒரு 10 கட்சி ஸ்ட்ராங்கான கட்சியாக வேணும். டிவிகே இருக்காங்க, டிஎம்கே இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்க, என்டிகே இருக்காங்க, 4 கட்சி ஆச்சா. இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து 5 கட்சி. இந்த 5 கட்சி பெரிய கட்சி, மேஜரான கட்சி. ஆனால் எனக்கு இது பத்தாது, இன்னும் 5 கட்சி வேணும். பாமகவில் அன்புமணி அவர்கள் இருக்காரு, இவர் வந்து யாரு கூடயும் கூட்டணிக்கே போகக்கூடாது, இந்த கூட்டணின்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது, தனித்து மட்டும்தான் நிற்கணும். தனித்து நின்னா மட்டும்தான் மக்களுக்கு நல்லது நடக்கும். பாமக அன்புமணி அவர்கள் தனியாக நின்று ஜெயிக்கணும். அதே மாதிரி விசிகா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தனியாக நிற்கணும். இன்னும் வேறு யார் இருக்காங்களோ எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா தனித்தனியாக நிற்கணும். யாரு கூடயும் கூட்டணிக்கே போகக்கூடாது. கூட்டணி போனாலே குட்டி செவராக போயிடுவாங்க. அதனால் எல்லா கட்சிக்காரங்களும் தனித்து நிற்கணும். மக்களுக்கு வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் நிறையா இருக்கணும். நீ என்னடா நீ அவ்வளோ பெரிய ஆளாடா அப்படின்ற மாதிரி, நீ இல்லைன்னா எனக்கு நல்லது பண்ணுறதுக்கு அவன் இருக்கான் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து என்ன பண்ணணும்,
நல்லவங்க யாருன்றதை சூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அதிகமான ஆப்ஷன் வேணும். 2 ஆப்ஷன் இருந்ததுன்னா அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இந்த மாதிரி எத்தனை கட்சிகள் அதிகமாக இருக்கோ அப்போ தான் மக்களுக்கு நல்லது நடக்கும் நான் நம்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அதிக கட்சிகள் இருக்கிறத தான் நான் வரவேற்கிறேன். உண்மையாக சொல்கிறேன், இந்த மாதிரி மக்கள் இன்னும் நிறைய பேர் தேவை. தமிழ்நாட்டுக்கு இன்னும் நல்லது பண்ணக்கூடிய அரசியல் தலைவர்கள் தேவை. சரி, பேக் டு த டாபிக். இப்போ அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிச்சிருக்க இந்த அமைப்பு அவரே சொல்லியிருக்காரு பின்னாடி வந்து அரசியல் கட்சியாக உருவெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து அவரோட விஷன் கிளியராக என்ன சொல்கிறாரு அப்படின்னா 2031 பற்றி தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு. எல்லா கட்சிக்காரங்களும் தமிழ்நாடே 2026 தேர்தலை பற்றி தான் பேசிகிட்டே இருக்காங்க. எப்படி விஜய் அவர்கள் 2 வருஷத்தில் ஆட்சிக்கு வந்தார், திமுகவாக புலம்பி தள்ளுறாங்க. நான் சொல்கிறதெல்லாம் கிடையாது, அவங்களே அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களாலே ஒத்துக்க முடியல. என்னடா நம்மள்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஒருத்தன் இன்னைக்கு நம்மளே வந்து ஆட்சி பண்ணுறானேன்னு சொல்லிட்டு அவங்களாலே பொறுத்துக்க முடியல. ஏடிஎம்கே என்னடா நம்ம கட்சி காணாமல் போயிட்டு அப்படின்ற மாதிரி எல்லாருமே ஷாக்கில் தான் இருக்காங்க. டிவிக்கு வந்து யாருனாலே அப்செட்டே பண்ணிக்க முடியல. ஸோ அந்த சுச்சுவேஷனில் அண்ணாமலை அவர்கள் 2031 நோக்கி பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, அவர் ஒரு தெளிவான முடிவில் இருக்காரு, அரசியலுக்குள்ளே வரப்போறேன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவருக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுக்கணும், ஜெயிக்கணும். எப்படி விஜய் அவர்கள் 2 வருஷத்தில் ஜெயிச்சாரோ அதே மாதிரி இவரும் ஜெயிக்கணும், ஷார்ட் டேர்மில் ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் வேணும். ஸோ அதனால தான் இப்போ இருந்தே என்ன பண்ணுறாரு, தன்னோட கூட இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே 31க்கு புஷ் பண்ணுறாரு. ஒரு நல்ல விஷனை நோக்கி தான் போயிட்டு இருக்காரு. பட்டு உண்மையாக ஃபியூச்சரில் போக போக ஒரு 2031 ஒரு எதிர்க்கட்சியாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எப்படி சொல்லிட்டு இருந்தாங்க டிவிக்கே 2026 ஜெயிக்குமா அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஜெயிக்கிறதுக்கு அதிகமாக எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு பிளேஸ் சிஎம் ஆகிலாம் வர்றதுக்கு முதல் இடத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வந்தால் டிவிக்கே எதிர்க்கட்சியாக வரலாம், அப்படி இல்லைனா 3வது பொசிஷன் தான். ஆனால் இந்த முதல் பொசிஷனுக்கு வந்து டிவிக்கு என்னால் வரவே முடியாது அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் ரிசல்ட்டு எல்லோரும் ஷாக் ஆகிற முடியாது, டிவிக்கே ஃபஸ்ட் இடத்துல வந்து ஜெயிச்சிட்டாங்க. அதே மாதிரி நான் சொல்கிறேன் 2031 எப்படி விஜய் அவர்களுக்கு சொன்னாங்களோ அதே மாதிரியே நான் சொல்கிறேன், டிவிக்கே ஃபஸ்ட்டா 2ஆ எனக்கு தெரியாது, அண்ணாமலை அவர்களுடைய கட்சி 2ஆவதா 3ஆன்றது எனக்கு தெரியாது. ஆனால் சொல்கிறேன் டிஎம்கே சொல்கிறேன், அதுவும் 2ஆ 3ஆன்னு எனக்கு தெரியாது. பட் என்னடா எல்லாம் தெரியாது என்னடா சொல்ல வர அப்படின்னா, இந்த 3 கட்சி தான் மேஜர். அதில் டிஎம்கே எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், அவங்க போயிட்டுருக்க போக்கு சுத்தமாக சரி கிடையாது. அவங்க வந்து கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணணும், அவங்களோட குறைகளை சொல்லணும், அதை விட்டுட்டு தனி நபர் தாக்குதலை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து கட்சிக்கு நல்லது கிடையாது நான் சொல்கிறேன். என்னோட பர்சனல் ஒப்பீனியன்லாம் எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஃப்ரீயாக விட்டுருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். 2031 எலெக்ஷனில் யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா டிவிக்கே, 2வது அண்ணாமலை அவர்களுடைய கட்சி. நீங்கள் நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி, நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. 2031 பார்ப்போம். டிஎம்கே அவங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது, மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு நல்ல பேர் வாங்குறாங்கன்றதை பொறுத்து தான் இருக்குது. அவங்க ஃபுல்லாகவே நெகட்டிவாக போயிட்டுருக்காங்க. ஸோ எப்படி ஒரு நல்ல பேர் எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு முதல் இடமா இருந்தாலும் சரி 2வது இடமா இருந்தாலும் சரி. இல்லை அப்படின்னா வெளியில் போகிறக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இன்றைக்கி நடந்த பொள்ளாச்சி ஆட்சிப்பட்டி மாநாட்டில் அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்டை கொடுத்துருக்கு. ஒரு கட்சி பேர் கிடையாது, ஒரு கட்சி கொடி கிடையாது, ஒரு கட்சி சின்னம் கிடையாது, கட்சின்ற ஒரு இதே கிடையாது. ஆனாலும் அண்ணாமலை அப்படின்ற இவரோட ஒரு முகத்துக்காக இன்னைக்கு இவ்வளோ கூட்டம் கூடுது அப்படின்னா அது அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கோம். அவர் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு, என்கிட்டையும் இவ்வளோ மக்கள் இருக்காங்க, என்னாலேயும் மெஜாரிட்டி காமிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. ஆனால் டிவி கேட்க சொன்ன மாதிரி தான், இந்த கூட்டம் ஓட்டா மாறுமா அப்படின்றது தான் கொஸ்டின். கூட்டம் ஓட்டா மாறிச்சு டிவிக்கேல, அதே இது இங்கே சாத்தியமாகுமா அப்படின்றதான் எல்லாத்தோட கொஸ்டின். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஏன்னா இவர் பின்னாடி இருக்க கூட்டம் வந்து சாதாரணமான கூட்டம் கிடையாது, எல்லாமே வெல் எஜுகேட்டடான பர்சன்ஸ், நாலேஜபிள் பர்சன்ஸ், தெளிவான பர்சன்ஸ். கட்சி சும்மா தாவிக்கிட்டு அப்படி இப்படின்ற குழப்பவாதிகளே கிடையாது. ஒரு கிளியர் மைண்ட் செட் பீப்புள் தான் இவர் பின்னாடி இருக்கக்கூடிய பீப்புள், எல்லாமே வெல் எஜுகேட்டடான பர்சன். ஸோ நான் நம்புகிறேன் கூட்டம் ஓட்டா மாறுமான்னு இவருக்கு கேட்டிங்க அப்படின்னா 100% மாறக்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கு தாக்கத்தை தரும்னு கேட்டிங்க அப்படின்னா அதுவும் சொன்னேன் டிவிக்கேக்கு தான். உங்களோட வியூகம் என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 2031 தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய கட்சி எத்தனாவது இடத்த பிடிக்கும்? முதல் இடத்த பிடிச்சி சிஎம் அவருக்கு வாய்ப்பு இருக்கா, 2ஆம் இடத்த பிடிச்சி எதிர்க்கட்சி அவருக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை 3வது இடத்துக்கு போயிட்டு சும்மா இப்போ எப்படி சீமான் அவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஏடிஎம்கே இருந்தாலும் சரி, இந்த மாதிரி குரல் மட்டும்தான் கொடுக்க முடியும், எதுவும் பண்ண முடியாது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்டா, செகண்டா, தேர்டா?
உங்கள் தாட் என்னவோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் வேறு என்ன டாப்பிக்கில் வீடியோ பேசணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். நீங்கள் என்ன வாய்ஸ் ஆர்மி கேங்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா இப்போ வாய்ஸ் ஆஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணிருங்க. நம்ம கேங்கில் 1810 பேர் இருக்கும். ஸோ நீங்களும் நம்ம கேங்கோட ஜாயின் பண்ணி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாய்ஸ் ஆர்மி உங்கள் தாட் என்ன மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.